இங்க ஒரு பொண்ணு தன்னோட முடியெல்லாம் வெட்டி முடிக்கு பருவத்துக்கெல்லாம் கலரையும் பண்ணிக்கிறா. அவளுக்கு அவளை சுத்தியெல்லாம் அடிச்சுக்கிறா. இதெல்லாம் எதுக்கு பண்றானா இவளோட புருஷனை கொலைகேஸ்ல மாட்டி வர்றதுக்காக. ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டை எடுத்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்குறா. ஏன்னா அவன் ரொம்ப கடன்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம இவ பேர்ல இன்சூரன்ஸும் போடுறா. அதுல வர அமௌண்ட் அவனுக்கு போய் சேர்ற மாதிரி. அப்பதான் போலீஸ் இவன் பணத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டவுட் ஆகிறதுக்காக இவ உடம்புல இருந்து இவளை பிளட் எடுத்து அதை கீழே ஊத்தி துடைக்கிறா. ஒரு கட்டையை எடுத்து அதுல ரத்தத்தை நினைச்சு அதை அடுப்புல எரிக்கிறா. ஏன்னா அப்பதான் அவன் புருஷன் மேல போலீஸுக்கு டவுட் வரும்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகி அவகிட்ட என் புருஷன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி சொல்றா. அவ பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடியே போய் அந்த யூரின் எடுத்து தான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்குறான். ஏன்னா ரொம்ப பலவீனமான பொண்ணை அடிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு டைரி எடுத்து நிக்கி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி எழுதி அங்க லாக்கர்ல வச்சுட்டு போயிடுறான். நிக்கு வந்து வீட்டுல பார்த்துட்டு பொருளை உடஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸ் கூப்பிடுறான். போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரத்த கார படிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. எப்படி வீடு முழுக்க தொலைவி அந்த டைரி எடுத்துறாங்க. அப்போதைக்கு நிக்க அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பான். போலீஸ் இவன் மேல சந்தேகப்பட்டு பின்னாடியே போயிருப்பாங்க. பிரஸ் மீட்ல மிஸ்ஸிங் போட்டு சிரிச்ச மாதிரி போஸ்ட் கொடுக்குறான். இவனோட செய்தி நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவனோட எக்ஸ் வருவான். இப்போதைக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். இவனோட மனைவி ஏன் இவனை கொலைகேஸ்ல மாட்டி வர்றதுக்கு துடிக்கிறானா வேலையை விட்டு நின்றுப்பான். கிட்டத்தட்ட அவளோட காசு எல்லா காசையும் அழிச்சிருப்பான். குழந்தையும் வேணான்னு சொல்லிடுவான். அதனால வெறுப்பாயிருவான் மேல. இவன் நல்லவ மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக அங்க கூட்டத்தை கூட்டி பிரார்த்தனை பண்றான். இதுல அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இவன் தான் அந்த பொண்ணை அடிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரிலாம் யாரும் வீட்டுல ஃபாலோ பண்ணிடாதீங்க.